ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டைம் டேபிள், ஸ்கூல் டைம் டேபிள் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு இதே மாதிரி ஒரு டைம் டேபிள் நான் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். என்னோட வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க, அப்போ தான் புரியும். இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் செட்டப் போயிட்டு A4 இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இங்க லெட்டர் சைஸ் இருக்கு, அதை A4ன்னு மாத்திக்கங்க. ஓகேங்களா? A4ன்னு பேப்பர் சைஸ் மாத்திட்டு அப்புறம் இந்த ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணுங்க. லேண்ட்ஸ்கேப் மாத்திருங்க. போர்ட்ரேட்ல இருக்கு, லேண்ட்ஸ்கேப்னு மாத்திருங்க. மாத்திட்டு இங்க நீங்க ஸ்கூல் நேம் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ஓகேங்களா? ஸ்கூல் நேம் நீங்க டைப் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாமே ஒரு ஃபாண்ட் சைஸ் டைம்ஸ் நியூ ரோமன், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஒரு 16 வச்சுக்கிறேன். டைம்ஸ் நியூ ரோமன் ஏபிசி ஸ்கூல்னு நான் சும்மா பேர் கொடுக்குறேன். ஸ்கூல் நேம் சென்னை அப்படின்னு கொடுத்துட்றேன். போல்டு பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஹெட்டிங் போல்டில் இருக்கணும். இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் டேபிள் ஃபார் த அகடமிக் இயர் 2021 22 - 23 அப்படியே அடிச்சுக்கோங்க. டைம் டேபிள் அடிச்சுட்டு அப்புறம் கிளாஸ் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் ஒரு 14 வச்சுக்கிறேன். கிளாஸ் டீச்சர் நேம். நெக்ஸ்ட் ஒரு 2 டேப் அடிச்சுட்டு செக்ஷன், கிளாஸ் அண்ட் செக்ஷன் அடிச்சுக்கோங்க. கிளாஸ் அண்ட் செக்ஷன் சிசி அடிச்சுட்டு ஒரு டாட் வச்சிடறேன். நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. கோலன் வச்சுட்டு ஒரு கோலன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இன்சர்ட் டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள். ஓகேங்களா? இன்சர்ட் போங்க, கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இதில் செலக்ட் பண்ணலாம். நம்ம எத்தனை ரோஸ் வேணும், 10 காலம்ஸும் ஒரு 6. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? 10 x 6 நான் கொடுக்குறேன். 10 காலம்ஸ் 6 ரோஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேபிள் இன்சர்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹைட் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ டேன்னு அடிங்க. இந்த இடத்துல டே அடிக்கிறேன். டே அடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். டே இங்கே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, இந்த மாதிரி டேஸ் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரைடே. ஓகேங்களா? ஃப்ரைடே அது எல்லாத்தையும் அடிச்சுக்கிறேன். ஃப்ரைடேன்னு நீங்கள் ஃபாரைன்னு அடித்தாலும் ஓகே. இப்போ நீங்கள் அடிச்சுட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு 12 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 12 போதும். அப்புறம் இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க மேலே. சப்போஸ் நான் 6 ரோ இன்சர்ட் பண்ண இடம் பத்தல. இப்போ எனக்கு மேலே பீரியட்ஸ் வேணும்னா இங்கே ஒரு இன்சர்ட் ரோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு அபோ அப்படின்னு கொடுங்க. ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடும். இங்கே ஃபர்ஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு, அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேர்டு இங்கே தேர்டு பீரியடு, அந்த மாதிரி ஃபோர்த்து நான் அது பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறோம்னா ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே டேபிளில் போயிட்டு இங்கே போய் நீங்கள் லே அவுட்டில் போயிட்டு டேபிளோட ஹைட்டு கொடுக்கலாம், வித்து கொடுக்கலாம். ஓகேங்களா? டேபிள் ஹைட்டு இங்கே போய் நான் 0.5 போகிறேன். நான் 0.8 கொடுக்குறேன். ஹைட் ரோ. ஓகேங்களா? 8 கொடுத்துக்கங்க போதும். இல்லைன்னா கொஞ்சம் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இடம் பத்தலை அப்படின்னா இந்த மார்ஜினை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டாப் மார்ஜின் குறைச்சிக்கோங்க, பாட்டமும் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? குறைச்சிட்டு இந்த ஹைட்டை குறைச்சிக்கலாம், இன்னும் கூட குறைக்கலாம். ஹைட்டை நான் 7 கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க. டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் ரோஸ் போயிட்டு டேபிளோட ஹைட்டை குறைச்சிக்கோங்க. ரைட் கிளிக் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் இல்லைன்னா 6 கொடுத்துக்கலாம், போதும். 6 கொடுக்குறேன். இப்போ டேபிள் கொடுத்தாச்சு. இப்போ என்னன்னா இது சென்டராக இருக்குது. எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி இந்த எல்லாமே டேபிள்ஸில் இங்கே டிசைனில் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணுறேன். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பண்ணலாம். இந்த செல் அலைன்மெண்ட்டில் கிளிக் பண்ணி இந்த சென்டரை கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆஃப் த டெக்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ டைமிங்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் 3rd பீரியட், 4th பீரியடு, பிரேக்கு, 6, 7. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டேபிள்
டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சென்டர், ஓகேங்களா, சென்டர் பண்ணிடுறேன். இந்த இடத்த மட்டும் இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் அந்த மாதிரி டைப் பண்ணணும். இங்கிலீஷ். இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எல்லாமே இப்போ அதிகமாக இருக்குது. இதோட சைஸ் என்னன்னா 14 இருக்கு. எனக்கு வந்து எல்லாத்தையுமே 12 ஆக்கிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 12ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டைம்ஸ் நியூ ரோமன் 12 அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், 7 rows டைமிங்ஸ் நீங்க டைப் பண்ணணும், ஓகேங்களா. டேக்கு நேரா டைமிங்ஸ் டைப் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து டைமிங்ஸ் டைப் பண்ணிட்டேன். ஏஎம்பிஎம்லாம் கொடுத்துக்கோங்க. இது வந்து பிரேக், ஓகேங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பண்ணுங்க. மெர்ஜி செல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா மெர்ஜி செல் ஆயிடும். அதே மாதிரி இப்போ பிரேக் அப்படின்னு அடிச்சுங்க. பிஆர்ஏக்கு பிரேக் டைமிங் டைம் அப்படின்னு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஒரு என்டர் தட்டினா போதும். இப்படி ஒரு என்டர் தட்டிக்கங்க, டபுள் என்டர் தட்டுங்க. இந்த மாதிரி டைமிங் வந்து பிரேக் டைமிங்னு அடிச்சுட்டு இதை கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் 22ன்னு பிரேக் டைமிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 20 வச்சுக்கோங்க. பிரேக் டைம் வந்து 8ன்னு வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. இந்த ஹைட்டை வந்து நம்ம குறைக்கணும், குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ குறைச்சிக்கோங்க. இங்கே வந்து இது வந்து லஞ்ச் டைம். மெர்ஜி டேபிள் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த காலம் எல்லாம் செலக்ட் பண்ணி மெர்ஜி செல்ஸ் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜி செல் கிளிக் பண்றேன். இப்போ ஒரு என்டர் தட்டுறேன். ஒவ்வொரு லெட்டர்ஸா வந்து நான் என்டர் தட்டுறேன். இப்போ இதையும் ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட் சைஸ் என்னன்னா 18 வச்சுக்கோங்க. சேம் ஃபாண்ட் சைஸ். அதே மாதிரி இந்த வித்தை வந்து குறைச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ இது ரெண்டு ஈக்குவலா இல்லை. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸ்ல லே அவுட் பக்கத்துல கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் காலம்ஸ் இருக்கு. காலம் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஈவனா வந்துடும். இது செலக்ட் பண்ணும்போது மேலேயே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் காலம் ஈவன்லி கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் இங்க டிஸ்ட்ரிபியூட்டட் காலம் ஈவன்லி கிளிக் பண்ணுங்க. இந்த லே அவுட் டேபிள்ல கிளிக் பண்ணா லே அவுட் இருக்கும். இங்க கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா. ஈவனா வந்துடும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டட் காலம் ஈவன்லி கொடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ டைமிங் பண்ணியாச்சு, டே பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு கலர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணுங்க. டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போவாங்க. டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே பார்டர் ஷேடிங் இருக்கு, அப்படி போகலாம். ஷேடிங் போயிட்டு இங்கே போய் பண்ணலாம். இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியா என்னன்னா டிசைன் போங்க. இங்க ஷேடிங்னு இருக்கும், இந்த இடத்துல போங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கலர்ஸ் இருக்கும். இதுல வந்து இந்த கிரே கலர் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க என்ன பர்சன்டேஜோ. அதே மாதிரி காலமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலமும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா, இந்த ஷேடிங் கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆயிடும். இப்போ பிரேக் டைம் இருக்கு. இப்போ இங்க வந்து நீங்க டைப் பண்ண வேண்டியதான். லாங்குவேஜ்னா லாங்குவேஜ் கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ் இல்லை, சயின்ஸ், சோசியல், மேக்ஸ். சப்போஸ் வந்து ப்ராக்டிக்கல்ல வந்து 2 பீரியட் இருக்கு. சயின்ஸ் ப்ராக்டிக்கல்னா ப்ராக்டிக்கல் 2 பீரியட் தான். இது ரெண்டையும் இப்படி டைப் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல்ஸ் கொடுங்க. மெர்ஜ் ஆயிடும், ஓகேங்களா. மெர்ஜ் செல்ஸ் இங்க இந்த மாதிரி நீங்க சயின்ஸ் இங்க வந்து கம்ப்யூட்டர்னு அடிக்கணும். மெர்ஜி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜி பண்ணிட்டு கம்ப்யூட்டர் இங்க வந்து லைப்ரரி, பிடி இங்க வந்து ஆர்ட் போட்டுக்கோங்க. இது வந்து பிடி. ஓகே, இது மாதிரி நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு டைம் டேபிள் வந்து உங்களுக்கு இது கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ கண்ட்ரோல் F2 கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ வரும். பிரிண்ட் ப்ரிவியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இப்போ இதோட ரோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணா கூட நீங்க ரோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல கிளிக் பண்ணி ஸ்பெசிஃபை காலத்துல 0.8 கொடுத்துக்கோங்க. 8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அநேகம் கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஆகிடும், பேஜ் ஃபுல் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் F2 ப்ரிவியூ காட்டுறேன் பாருங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் கிடைச்சிரும். ஓகே, நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.